வந்துட்டாயா அழுக்கு மூக்கி வருத்த மாதிரி வந்துட்டாயா நீ என்ன கொஞ்சம் வளர்ச்சிக்கா யாரா இவன் பைக்கு சைடு ஸ்டாண்ட் போட்ட மாதிரி நடந்து வரான் பிளாட்பார்ட்ல உட்காந்து பேசப்பா எக்ஸ்கியூஸ் மீ ஹனி வாட்ஸ் யுவர் நேம் டார்லிங் நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா நீ பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுல இருந்தே ரவுடி, எவனுக்கும் பயப்படுமா? கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறவரும் கோரி முடிச்ச மொன்ன நாளி அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குறுக்குதா இது? ஏன்னா எப்ப பார்த்தாலும் எருமச்சாரிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். அறிவிக்கிட்டவனே பார்வதி போல நீ என்ன ஃப்ரெண்டாவா? குடிச்ச டாக் வாய் சேரா குடுத்து பேசுறது வாய விளக்கென்ன கருப்பா ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஒரு வெக்கமே இல்லையடா. அஜித் பரோட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரம். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன். எப்பா எசமா சாமி இந்த பேச்சை இதோட விட்டுருக்கேன், வேற பேசணும் மகராசா. என்னமா தொட்டா சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நோட்டியும் நான் செதுக்குனது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு.